பேசிக்கா இந்த அக்ஷய திருதியை அப்படிங்கிறது என்ன விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா, சந்திரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெயினா ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். ம். உச்சம்னு சொல்லுவோம். ம். இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் ஜோதிட ரீதியா சில விஷயங்கள் இருக்கு. சித்திரை மாதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதோட நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லா சந்தோஷமா தொடங்கணும் கண்டிப்பா. அப்படிங்கிறது தான். அப்ப சித்திரை மாதத்துல சூரியன் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசியில இருக்கும். ம். இதே சித்திரை மாசம் அக்ஷய திருதியை நாள்ல இந்த திருதியை நட்சத்திரம், அதாவது திருதியை திதியில சந்திரன் போய் சஞ்சரிக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ரோகிணி நட்சத்திரத்துக்கு போவார். ரோகிணி நட்சத்திரத்துக்கு போகும்போது ரிஷப ராசியில இருப்பார். ம். ரிஷப ராசிங்கிறது சந்திரனுக்கு உச்ச வீடு. ம். மேஷ ராசிங்கிறது சூரியனுக்கு உச்ச வீடு. வீடு. ம். உயிரும் உடம்பும் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்மளால வாழ்க்கையை ஓட்ட முடியும். ம். அப்போ இந்த உயிருக்கும் தேவைகள் இருக்கும், உடம்புக்கும் தேவைகள் இருக்கும். தேவைகளும். அப்ப இது 2 தேவையும் எப்ப பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை இந்த நாள்ல செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ம். இதே அக்ஷய திருதியை பத்தி நம்ம பொதுவா இப்படி சொல்றதோட சில விஷயங்கள் எல்லாம் வெள்ளி வாங்குங்க, தங்கம் வாங்குங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. சில விஷயங்கள் புதுசா நான் சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் போகக்கூடிய நாள், அந்த வீடு சுக்கிரனுடைய வீடு. ம். சுக்கிரன் அப்படிங்கிறது பெண், கணவன், மனைவி, ஆப்போசிட் ஜெண்டரை குறிக்கக்கூடியது. பெரும்பாலும் பெண்ணை பத்தி சொல்லக்கூடியது, திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடியது. ம். இந்த இடத்துல சந்திரன் வரும்போது விருப்பப்பட்டபடி திருமணம் செய்யறவங்க, லவ் மேரேஜ் சார்ந்த விஷயங்கள், ம். இந்த விஷயங்கள்னால விருப்பப்பட்டபடி திருமணம் செய்யறவங்க, இந்த மாதிரி பெண்கள் சகவாசம் சார்ந்த விஷயங்கள்னால குடும்பத்துக்கு ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ம். அதாவது